விரைவில் தொடங்கவுள்ள பொதுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் ஆயத்தமாகி வரும் நிலையில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கூறும் டிப்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பத்தாம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பாட புத்தகத்தில் மூழ்கி கிடக்கும் நேரம்தான் இது. இன்னும் ஒரு சில வாரங்களில் பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ளன. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். இதனை அடுத்து மார்ச் 4ஆம் தேதி தொடங்கும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 7.5 லட்சம் மாணவர்களும், மார்ச் 26ஆம் தேதி தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10.5 லட்சம் மாணவர்களும் தேர்வு எழுத உள்ளனர். ஓராண்டாக பள்ளிகளில் பலவித தேர்வுகளை எதிர்கொண்ட இம்மாணவர்கள் அனைத்து வித திருப்புதல் தேர்வுகளையும் முடித்துவிட்டு பொதுத் தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இச்சமயத்தில் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு அச்ச உணர்வு அதிகரித்தே காணப்படும். வினாத்தாள் எப்படி இருக்குமோ, தேர்வெழுத நேரம் பத்துமா, படித்தது அனைத்தும் நினைவில் நிற்குமா என பல கேள்விகளுடன் பயத்துடனே காணப்படுவர். ஆனால் இது போன்ற தேவையற்ற பயம்தான் முக்கிய பிரச்சனை என கோடிட்டு காட்டுகின்றனர் ஆசிரியர்கள். பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நிச்சயமாக அவங்களால 100% எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆல் பாஸ் பண்ண முடியும். எதை வச்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க், 20 மார்க் அப்படிங்கிற 1 மார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 1 மார்க்கை நம்ம கவர் பண்ணிடணும். சப்ஜெக்ட் அந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் தரோவாக இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம 75% ஆஃப் பாஸுக்கு நம்ம நெருங்கிட்டோன்றோம். அதே வேளையில் படிப்பில் சற்று பின்தங்கிய மாணவர்கள் அசால்ட்டாக 60 மதிப்பெண் எடுக்க அசத்தலான டிப்ஸ் கொடுத்துள்ளார் ஆசிரியை சுமதி. ரொம்ப ஒரு சிங்கிள் டிஜிட் எடுக்கிற பிள்ளைங்க கூட அந்த அரசு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் அதை படிக்கும்போது நிச்சயமாக 60 மார்க் எடுக்கலாம். பாதி அறகுறையாக படித்தா கூட நிச்சயமாக 40 மார்க்ஸ் எடுக்கலாம். மேலும் அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 எடுக்க துடிக்கும் மாணவர்கள் அதிகம் கோட்டை விடுவது 1 மதிப்பெண் வினாக்களில் தான் என கூறும் ஆசிரியர்கள் அவற்றில் தனி கவனம் தேவை என்கின்றனர். குறிப்பாக இயற்பியல் பாடத்தின் 1 மதிப்பெண் வினாக்கள் எவ்வாறு அமையும் என கூறியுள்ளார் தனியார் பள்ளி இயற்பியல் ஆசிரியர். இந்த 1 மதிப்பெண் வினாவில் 1 மார்க் வந்து கரெக்டாக படிக்கணும். படிக்கிறது வந்து புக் பேக்கில் வந்து எங்களுக்கு இயற்பியலை பொறுத்தல வந்து எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஒரு 10லேருந்து 11 கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற 4-5 வினாக்கள் வந்து புக்கில் உள்ளே இருந்து உள்ள மதிப்பெண்கள், வேல்யூஸு, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி சின்ன ப்ராப்ளம்ஸ், இதை மாதிரி அவங்க தயாராகிட்டாங்கன்னா அந்த 1 மதிப்பெண்களையும் முழுமையாக கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா முழு மதிப்பெண்கள் பெற்றலாம். 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். இப்படி படிப்பதில் மட்டும் முழு கவனத்தை வைக்காமல் உடல் நலத்திலும் கவனம் தேவை என்பது மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக தேர்வு நேரங்களில் மிதமான உணவு பழக்க வழக்கங்கள், போதிய தூக்கம், அளவான ஸ்கிரீன் டைமிங் உள்ளிட்டவற்றை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். அதே வேளையில் தேர்வை நோக்கி எதிர்பார்த்திருக்கும் மாணவர்களுக்கு பெற்றோர் அழுத்தம் கொடுக்க கூடாது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புதுசா நீ क्वेश्चन பேப்பர் பார்த்து படி, இல்லை நோட்ஸ் எடுத்து படி, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து படி, நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படி. அவங்க எப்படி படிச்சுட்டு இருந்தாங்களோ நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த மார்க்குக்கு நீங்கள் அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க வேணாம். மார்க் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுவே அவங்களோட லைஃபோட எண்டோ கண்டிப்பாக கிடையாது. பல கட்ட பயிற்சிக்கு பின் தேர்வு மேற்கொள்ளும் மாணவர்கள் எந்தவித பயமும் இன்றி தேர்வு மேற்கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என வாழ்த்துகின்றனர் ஆசிரியர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் செய்தியாளர் சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.